டென்ஷனும் இல்லை. மனசு அமைதியா லேசா இருக்குடா. இந்த கிராமத்து வாழ்க்கை, கயித்து கட்டில், இளையராஜா பாட்டு, 9 மணிக்கெல்லாம் ஊரே அடங்குற லைஃப் ஸ்டைல், பழைய சோறு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் சென்னையில கிடைக்காதுடா. சென்னையிலயும் இதே லைஃப் ஸ்டைல் கிடைச்சா செம்மையா இருக்கும்ல. கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே. ஆனா வாய்ப்பே கிடையாது. ஏங்க சாப்பிட வரீங்களா? என்ன இருக்குமா சாப்பிடுறதுக்கு? என்ன வேணாலும் கிடைக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க. இந்த பழைய சோறு கிடைக்குமா? பழைய சோறா? அந்த பழைய சோறு சின்ன வெங்காயம். என்னங்க புதுசா இதெல்லாம் கேக்குறீங்க? அண்ணே, அண்ணா கிராமத்து லைஃபை என்ஜாய் பண்ணுகிறாரு. பழைய சோறு தான் சாப்பிடுவாரு. அதுவும் இங்கேயே இதே இடத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. இங்கேயே கொண்டு வா போ. கல்பனா, என்னங்க? அப்படியே வேதவலி கிட்ட நாகராஜுக்கும் சேர்த்து கொண்டு சொல்லு. ஆனா அளவுன்னு எனக்கு நான் அப்புறம் சாப்பிட்டு கல்பனா எனக்கு நிலாச்சோர் கொடுக்கணும், வேதவல்லி உனக்கு நிலாச்சோர் கொடுக்கணும். தட் இஸ் மை விஷ். நீ போமா. வேதாஜி கையில சோறே கிடையாது, இதுல நிலா சோறு வேறையா? கீஞ்சுது. நாகராஜா, இந்த ஜென்மத்துல உனக்கு நிலா சோறும் கிடையாது, கலா சோறும் கிடையாது. வேதவல்லி அது உனக்கு சோறு கொண்டாடுதாது. சாப்பாடு ரெடி, வாங்க. ஆமா, எங்க வேதவல்லிய காணோம்? அவங்க பாவ இத முக்கியமான வேலையில இருப்பாங்க. உடுனா உடுனா உடுனா. அவ என்ன பிஸியாவா இருக்க போறா? வேதவல்லி, வேதவல்லி சீக்கிரம் வாங்க. ஐயோ வந்துட்டாங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கும்னு தோணுது. வேதவல்லி வந்தீங்களா? நீங்க இங்க வந்து உட்காருங்க, நானும் கல்பனாவும் அங்க உட்கார்றோம். வாங்க. ரெடி. நிலாச்சோறு வேணுமா உனக்கு? உனக்கு இன்னைக்கு இருக்கு. கல்பனா, கல்பனா, எனக்கு நிலாச்சோறு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷன் தெரியாம சென்டிமெண்டா சொதப்புறாங்க. சரி சீக்கிரம் கொடு, பசிக்குது. பெருசா பெருசா. ஆஹா, ஆஹா. நீ ஒரு வாய், நான் ஒரு வாய். ஓகேவா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.